நிலாவையும் அவங்க மாமாவையும் பார்த்து விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டுறது நியாயம் கிடைக்கும் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றாங்க. ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா நம்ப வச்சு இப்படி வந்து பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, ச்சே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து தடுக்க வராங்க. வெளியே துரத்தும் போது வெண்ணிலா அவங்கள பார்த்துட்டு உன்னை கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சு வைத்தியம் பார்த்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்றாரு. அது கேட்டு ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, மரியாதை இங்கே 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, போயிடுங்க, இங்கே மூஞ்சில் கூட முடிக்காதீங்க அப்படின்றாரு. உன்னை கேட்டுட்டு ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க மீடியாஸ் எல்லாருமே. சார் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ப வச்சு இப்படி வந்து வெளியே துரத்துறீங்களா சார், மீடியாஸ் எல்லாம் கேட்குறாங்க. எல்லோரும் முதல்ல வந்து கேமரா ஆஃப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு விஜய். இங்கே எல்லாத்தையுமே வந்து நம்ம காவேரி வீட்டில் வந்து லைவாக ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சிடுறாங்க. விஜய் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து எல்லாம் முன்னாடி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், மரியாதை இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஒரு காலத்தில் விரும்பினது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறமா எல்லாமே மாறி போச்சு, என் வாழ்க்கையில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி. சார் உங்களுக்கு 2 கல்யாணம் நடந்ததாமே, இவங்க தான் முதல் மனைவி, அம்மா யாருங்க சொன்னது 2 கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. எனக்கு நடந்தது ஒரே கல்யாணம் தான், என் பொண்டாட்டி பேர் காவேரி அப்படின்னு சொன்னோன்னே இங்கே காவேரி எல்லாருமே பார்க்குறாங்க அதிர்ச்சியாக. சரி உங்களை மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே அப்படின்னு. எனது மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் கையில் மோதிரம் இருக்குது, என் கையில் மோதிரம் இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு விரும்பும்போது நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுமே நம்ம யாராவது லவ் பண்ணும்போது ஆகின கிஃப்ட் கொடுப்போம், அதுக்காக அதெல்லாம் கல்யாணம் ஆகிடுமா, கல்யாணம் என்னென்னு ஏன் இவங்க எல்லாருக்கும் தெரியாதா, சட்டப்படி சரி நியாயப்படி சரி எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா. சார் உங்கள் பொண்டாட்டி தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருங்க சொன்னது விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டுலாம் போகல, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா, இங்கே நடக்கிற பிரச்சனையில் என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, அதுக்காக என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தமா. இல்லை சார் உங்களை அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததே உங்கள் பொண்டாட்டியாமே சார், அப்புறம் எப்படி சார் என் பொண்டாட்டி தான் கூட்டின்னு வந்தா, அதுக்கு தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நன்றி கடன் பண்ணிட்டாங்களே இவங்கெல்லாம், நன்றி கெட்ட ஜென்மங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க வெளியில் அவங்க மாமாவும். ச்சே இவங்கெல்லாம் மனுஷங்களா, ஒரு பொண்ணு தான் புருஷனை எப்படியெல்லாம் வந்து நம்பினா இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பா, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாங்களே, இவங்களாம் மனுஷங்களே கிடையாது. வெண்ணிலாக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்களே சார் அப்படின்னா, அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்களை கூட்டின்னு வந்து ஏன் சார் நான் இங்கே வைக்கணும், அவங்களுக்கு ஏன் வந்து வைத்தியம் பார்க்கணும், அதுதான் சார் நாங்களும் கேட்குறோம். நீங்கள் அவங்க மேலே வந்து எதுவுமே இல்லைன்றீங்க, அவங்க மேலே பெரிய காதல் இல்லைன்றீங்க, அப்புறம் ஏன் சார் அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. ஏங்க மனிதாபிமானத்தில் ட்ரீட்மெண்ட் பார்த்தது தான் இப்போ வினையாக வந்து நிற்கிறாங்களே எல்லாரும், இவங்களுக்குலாம் வந்து நன்றின்றது கொஞ்சமாவது இருக்கா, அவங்கள குணப்படுத்தி விட்டா, ஆனால் கடைசியில் எனக்கு எதிராகவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, அவ்வளோதான் நல்லது இல்லை உங்களுக்குலாம். இவங்க சொல்கிறதெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, அதுக்காக நான் எல்லாரையுமே வந்து ஒய்ஃபால் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படி தான் பேசுகிறாரு, எனக்கு நியாயமே இல்லையா, நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டிங்களா, தயவுசெய்து எனக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுங்க மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே. இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் உங்கள் மேலே, நீங்கள் எனக்கு நியாயம் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் நல்லா யோசித்து என்னோடய மருமகளை ஏற்றுக்க பாருங்கள், அப்படி ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மிரட்டுற. யாரை மிரட்டுற, என்ன மிரட்டுறியா, நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, எனக்கு லீகலாக என் ஒய்ஃப் இருக்கா அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணேன், இந்த பொண்ணுக்கு நான் வந்து நம்ப வச்சு ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க போகிறேன், கொடுத்துக்கோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு யார் மேலே எந்த பயமும் கிடையாது, என்கிட்ட உண்மை இருக்குது, நான் ஏன் பயப்படணும் அப்படின்றாரு. அது கேட்டு அவங்க மாமா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. வாமா போகலாம் அப்படின்றா. விடக்கூடாதுமா, இதை உனக்கு நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேம்மா, மாமா என்னை விஜய் கூட சேர்த்து வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு.